வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் லேஸ் குர்குரே வச்சு ஒரு சாட் ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லேஸ் பாக்கெட்டு, அப்புறம் குர்குரே பாக்கெட்டு, அப்புறம் மிக்சடாக உள்ள மிக்சர் பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததை இப்போ ஒரு பவுலில் நான் ஒவ்வொன்றா கொட்டிக்கிறேன். லேஸ் நான் ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா குர்குரே சேர்த்துக்கிறேன். அடுத்து காராச்சா மாதிரி இருக்க சோயா ஸ்டிக் அதை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக மிக்சடாக உள்ள மிக்சர் ரெசிபியை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மாங்காய் துருவல் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு, ஒரே ஒரு மிளகா சேர்த்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு, சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, லெமன் லாஸ்ட்டாக புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடஞ்சாலும் பரவாயில்லை, சிப்ஸ் எல்லாம் நல்லா நொறுக்கி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. கடையில் வாங்கி சாப்பிட்றோம் எவ்வளோ காசு கொடுத்து. வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லேஸ் குர்குரே சாட் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.